அத்தியாயம் 258 மோடு நகரம் பாகம் 2. லின்சின் அவனை தயக்கத்துடன் பார்த்து கடைசியாக தரையில் காலை உதைத்தான். சரி, சொல்கிறேன். உன் அக்கா என்னை பயன்படுத்திக் கொண்டு வலுக்கட்டாயமாக என்னை முத்தமிட்டாள். என்னது? லாங்ஹாப்சன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனது ஆச்சரிய கூச்சல் மிகவும் உரத்ததாக இருந்ததால் எல்லோரும் திடுக்கிட்டு அவனை பார்த்தனர். தலைவா, மெதுவா பேசு. இல்லையெனில் எனக்கு எப்படி மானம் இருக்கும் என்று லின்சின் அவமானத்துடன் சொன்னான். அவன் முகம் தீப்பிழம்பு போல் சிவந்தது. லாங்ஹாப்சனின் முகம் சற்று கடினமானது. லின்சின், உன் தற்பெருமை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இவ்வளவு தற்பெருமை கொண்டு இப்படி சொல்லலாமா? என் அக்கா உன்னை எப்படி வலுக்கட்டாயமாக முத்தமிடுவாள்? அவள் ஒரு பெண் என்பதை மறந்துவிடாதே. நீ இப்போது ஒரு பெண்ணின் கற்பை அவதூறு செய்கிறாய். நான் 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 லின்சின் சிரிப்பும் அழுகையும் கலந்த முகத்துடன், தலைவா, நான் உன்னை ஏமாற்ற முயற்சிக்கவில்லை. நீ இல்லாவிட்டால் நான் இந்த பேய் வேட்டை படையில் இருக்கவே மாட்டேன். எல்லாவற்றையும் விளக்குகிறேன். அவனால் இனி மறைக்க முடியவில்லை. லாங்ஹாப்சனின் காதருகே சென்று, லீ சின்னுடன் நடந்த தவறுதல், அவள் தன்னை தேடி வந்தது, அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்தவை எல்லாம் சொன்னான். அவன் கதையை கேட்ட பிறகு லாங்ஹாப்சனின் முகம் கல்லாக மாறியது. பயிற்சியில் முழு கவனத்துடன் இருந்த லீ சின்னை பார்த்து அவனுக்கு பேச்சே வரவில்லை. இது என்ன கூத்து? அக்கா, இந்த முறை நீ மிகவும் துணிச்சலாக இருந்துவிட்டாய். லாங்ஹாப்சன் தன்னை நம்பவில்லை என்று பயந்து லீ சின்னின் செயலை பின்பற்றி தன் கையை தூக்கி லாங்ஹாப்சனின் தலையையும் காதையும் மூடினான். தலைவா, பார், சின் அம்மா இப்படி செய்தாள். அவள் ஒரு கையால் என் தலையை பிடித்திருந்தாள். அவள் ஒரு தாக்கும் நைட், மறந்துவிடாதே. நான் ஒரு மந்திரவாதி, எதிர்த்து சண்டையிட விரும்பினாலும் என்னால் முடிந்தது சிறிது திமிருவது மட்டுமே. பிறகு அவனது வேதனை முகத்தை பார்த்து லாங்ஹாப்சன் கோபமாக பதிலளித்தான். நீதான் இதில் லாபம் பெற்றவன். என் அக்கா ஒரு பெண், அது அவளின் முதல் முத்தம். இவ்வளவு பெரிய லாபத்தை பெற்ற பிறகு உனக்கு எப்படி திருப்தி இல்லை? லின்சின் மெல்லிய குரலில், தலைவா, நான் திருப்தி அடையவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் எந்த லாபமும் பெறவில்லை. அது என் முதல் முத்தமும் கூட. என்ன? லாங்ஹாப்சன் அவனை நம்பாமல் பார்த்தான். உனக்கு இன்னும் முதல் முத்தம் இருக்குமா? ஏலத்தில் உன்னை பார்த்து உண்ணத் தயாராக இருந்த அந்த பெண்ணை பற்றி என்ன? உன்னை ஒரு பெண்பித்தன் என்று சொல்லலாம். இது உன் முதல் முத்தமாக இருக்க முடியுமா? 10,000 முத்தங்கள் கூட இருந்திருக்கலாம். லின்சின் அதிருப்தியுடன் கூச்சலிட்டான். தலைவா, நான் உண்மையைச் சொல்கிறேன். நான் அதிகபட்சம் சற்று தற்பெருமை கொண்டவன், ஆனால் உள்ளுக்குள் நான் தூய்மையானவன். தாத்தாவின் கடுமையான கண்காணிப்பில் நான் ஒரு பெண்ணுடன் உறவு வைத்திருந்தால் அவர் என்னை விடவே மாட்டார். உனக்கு தெரியும், நான் உன்னை விட சில வயது மூத்தவன், இன்னும் 20 வயதாகவில்லை. நான் அவ்வளவு முதிர்ச்சியடையவில்லை. ஒவ்வொரு நாளும் பெண்களுடன் தவறு செய்து கொண்டிருந்தால் நான் இவ்வளவு சிறந்த மருந்து தயாரிப்பாளனாக ஆகியிருக்க முடியுமா? லாங்ஹாப்சனின் முகம் மிகவும் ஆச்சரியமாக மாறியது. நீண்ட நேரம் கழித்து, நீ என்ன செய்யப் போகிறாய்? ஒன்றும் நடக்காதது போல் இருக்கப் போகிறாயா என்று கேட்டான். லின்சின் மனமில்லாமல் பேசினான். இது என் முதல் முத்தம், என் முதல் முறை. அதை எப்படி ஒன்றும் நடக்காதது போல் இருக்க முடியும்? அதுவும் இப்படி நடந்த பிறகு. நான் லாங்ஹாப்சன் தலையை தடவி, போதும், உன் மருந்து தயாரிக்கும் வேலைக்கு திரும்பு. இதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நீயே ஏதாவது யோசி. ஒரே ஒரு கோரிக்கை, நீ என் அக்காவை புண்படுத்தக் கூடாது. இல்லையெனில் நான் உன்னை விடமாட்டேன். லின்சின் மெதுவாக தலையசைத்து திடீரென குரலை தாழ்த்தி, உண்மையில் எனக்கு வயதான பெண்கள் பிடிக்கும். சின் அம்மா மிகவும் அழகாக இருக்கிறாள். தலைவா, சொல், நான் உன் அக்கா சின்னை பின்தொடர்ந்தால் எனக்கு வாய்ப்பு இருக்குமா? என்னிடம் கேட்காதே, எனக்கு உண்மையில் தெரியாது. ஆனால் முயற்சித்தால் ஒரு வாய்ப்பு இருக்கலாம், முயற்சிக்காவிட்டால் இல்லை. நீ உண்மையில் உறுதியாக இருந்தால் முயற்சி செய். நான் மூன் குலத்திடம் சென்று நமக்கு வழி தேடப் போகிறேன். நன்றாக யோசித்து செயல்படு. லின்சின் தொடர்ந்து பேசினான். இந்த நாட்களில் நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து வருகிறேன். ஏனோ தெரியவில்லை, ஆனால் அந்த முத்தத்திற்கு பிறகு சின் அம்மா என் கண்களுக்கு மிகவும் அழகாக தெரிகிறாள். நான் அவளை பின்தொடர முயற்சிக்கிறேன், ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு இதில் அனுபவம் இல்லை. தலைவா, எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? லாங்ஹாப்சன் மகிழ்ச்சியற்ற முகத்துடன், நான் உனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? உனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்கிறாய், எனக்கு இருப்பதாக நினைக்கிறாயா?
லின்சின் தயங்காமல் பதிலளித்தான், நிச்சயமாக உனக்கு அனுபவம் இருக்கிறது. கையேர் எவ்வளவு இளமையானவள். நீ அவளை பிடித்துவிட்டாய், பிறகு எப்படி உனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்கிறாய்? போடா என்று கேலியாக சிரித்த லின்சின்னை உதைத்து லாங்ஹாப்சன் கையரை நோக்கி திரும்பினான், அவன் மேல் கவனம் செலுத்தாமல். நாட்கள் செல்லச் செல்ல லாங்ஹாப்சன் லின்சின்னின் குணத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டான். தோற்றம், இயல்பு, திறமை, பின்னணி ஆகியவற்றில் அவன் லின்சின்னை விட முற்றிலும் உயர்ந்தவன். அவன் உண்மையாக இருந்தால் இது ஒரு கெட்ட விஷயமாக இருக்காது. ஆனால் எல்லாம் விதியை பொறுத்தது, இதில் தலையிட அவன் திட்டமிடவில்லை. தன் அக்காவால் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும் என்று அவன் நம்பினான். மேற்கில் இருந்து இரவு மெல்ல பூமியை விழுங்கியது. லாங்ஹாப்சன் சத்தமின்றி பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறி கீழே சென்றான். புலம்பும் குகை தானேபேய்களின் மைய மாகாணத்தில் இருந்தது. அதன் இடம் அவனது வரைபடத்தில் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருந்தது. மலைத்தொடரின் பக்கவாட்டில் இருந்து கடந்து அவன் மைய மாகாணத்தை நோக்கி விரைந்தான். அவனது பயிற்சி அதிகரிக்க லாங்ஹாப்சனிவன் திறமை முழுவதும் உயர்ந்தது. அவன் ஹாவ்யூவின் மீது சவாரி செய்யாவிட்டாலும் முழு வேகத்தில் ஓடும்போது காட்டில் வேகமாக ஓடும் குதிரையைப் போல இருந்தான். இப்போதைய அவன் மூன் குலத்தின் பேய் கண்களையும் யூஏ கொடுத்த ஆடைகளையும் அணிந்திருந்தான். இரவின் இருளை பயன்படுத்தி தன் இலக்கை நோக்கி மறைவாக வேகமாகச் சென்றான். இரவு வானம் அழகாக இருந்தது. பிரகாசமான நட்சத்திர ஒளியில் குளித்து பாதி நிலவு மங்கலான ஒளியை பரப்பியது. அந்த பாதி நிலவு மேகங்களுக்கு பின்னால் மறைந்து மென்மையான பிரகாசத்தை பரப்பியது. லாங்ஹாப்சன் சென்றாலும் கையேர் இன்னும் அவன் இதயத்தில் இருந்தாள். இந்த முறை அவன் ஹாவ்யூவுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தான், எந்த சூழ்நிலையிலும் கையேரை விட்டு ஒரு அடி கூட விலகக் கூடாது. ஏதாவது நடந்தால் உடனே லாங்ஹாப்சனை கையேரின் பக்கம் அழைக்க வேண்டும். அவன் மீண்டும் கையேருக்கு யாரும் தீங்கு செய்ய அனுமதிக்க மாட்டான். இந்த விரைவான பயணம் லாங்ஹாப்சனுக்கு தனிமையாக உணரவில்லை. பணியின் முழு செயல்முறையை பற்றி யோசித்து அவன் மனதில் வெற்றிகளையும் தோல்விகளையும் தொகுத்தான். சந்தேகமின்றி இந்த பணி தொடக்கத்திலிருந்தே அவனது திறனுக்கு அப்பாற்பட்டது. சுதந்திர வணிகர்கள் மூலம் உள்ளே நுழைய முயன்றவுடன் பிரச்சினைகளை எதிர்கொண்டார்கள். தொடர்ச்சியான சண்டைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. ஆனால் மொத்தத்தில் இந்த துரதிர்ஷ்டங்களில் யாரும் இறக்கவில்லை என்பது அதிர்ஷ்டமாக இருந்தது. கடினமான சண்டைகள் ஒருவனின் மன உறுதியையும் திறனையும் மெருகேற்றும். இந்த பயணத்தில் இருந்து உயிருடன் திரும்ப முடிந்தால் 21வது பொது படையும் 4வது படை பிரிவும் பெரிய முன்னேற்றம் அடையும் என்று லாங்ஹாப்சன் நம்பினான். மேலும் இந்த முறையின் பலன்கள் ஏராளமாக இருந்தன. பல பேய் வீரர்களை கொன்றதால் 21வது பேய் வேட்டை படை பேய்களை கொன்று பெற்ற பங்களிப்பு புள்ளிகள் 10,000 ஐ தாண்டியதை எளிய கணக்கீடுகள் மூலம் உறுதி செய்தார்கள். ஆனால் மொத்த தொகையை இன்னும் தீர்மானிக்கவில்லை. இருப்பினும் 10,000 என்பது மிகவும் பழமையான மதிப்பீடு. அவர்கள் வலிமையானவர்களாக இருக்க அவர்கள் அணியில் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியிருந்தது. லாங்ஹாப்சனும் கையேரும் இதற்கு சிறந்த உதாரணங்கள். கையேரின் விஷயத்தை நினைவு கூற வேண்டியதில்லை. வெறும் 5வது படியில் இருந்த அவள் 7வது படியில் இருந்த ஒரு பேய் தலைவனை ஒருவர் சண்டையில் வீழ்த்தினாள். இது அசாசின்களின் மகாராணியின் பயங்கரமான சக்தியை லாங்ஹாப்சனுக்கு காட்டியது. லாங்ஹாப்சனும் ஒரு தலைவனாக போதுமான வலிமையை வெளிப்படுத்தினான். தளபதியாகவோ அல்லது அணியின் மைய தூணாகவோ அவன் ஏறக்குறைய பரிபூரணமாக இருந்தான். இந்த பணியில் அவனே அதிக பலன்களை அறுவடை செய்தவன். கடந்த நாட்களின் ஓய்வு நேரத்தில் லாங்ஹாப்சன் ஆன்மீக ஆற்றல் பரிசோதனை ரத்தினத்தை பயன்படுத்தி தன் உள் ஆன்மீக ஆற்றலை சோதித்தான். அவன் தற்போது 9வது படியில் உள்ள பூமி நைட் ஆக இருந்தான். ஆன்மீக ஆற்றல் 3700 ஐ தாண்டியிருந்தது. புனித ஆன்மீக அடுப்பும் மற்றொரு முறை பரிணாமம் அடைய ஒரு படி மட்டுமே இருந்தது. மேலும் ஒளி உறுப்பு தேவதை யாட்டிங்கும் நித்திய இசை மாலையும் அவனிடம் இருந்தன. அதன் தரத்தை அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. லாங்ஹாப்சன் உறுதியாக நம்பினான், ஒரு நிலையான சூழல் கொடுக்கப்பட்டால் 2 மாதங்களில் ஒளிரும் நைட்டின் படியை அடைந்து உடைப்பான். உண்மையில் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்தால் 5வது படியை உடைத்து 6 மாதங்களுக்கு குறைவாகவே ஆகியிருந்தது. அவனது பயிற்சி வேகம் பயமுறுத்துவதாக லாங்ஹாப்சனே உணர்ந்தான். ஆனால் இது அவனது மிகப்பெரிய அறுவடையாக இல்லை. அது நித்திய ஓய்வு கோபுரமாக இருந்தது. இந்த கோபுரம் தனக்கு என்ன கொண்டு வரும் என்று தெரியாவிட்டாலும் இந்த மர்மமான கோபுரம் ஒரு தெய்வீக கருவியுடன் ஒப்பிடத்தக்க வலிமை உள்ளது என்று அவன் உறுதியாக நம்பினான். எப்படியாவது உயிருடன் திரும்பியாக வேண்டும். லாங்ஹாப்சன் தன் முஷ்டிகளை இறுக்கினான்.
உயிருடன் திரும்பினால் அடுத்த முறை பேய்களின் பகுதிக்கு வரும்போது அவனுக்கு பறக்கும் திறன் நிச்சயமாக இருக்கும். புலம்பும் குகையில் இருந்து அவனது தற்போதைய இடத்திற்கு சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு இருந்தது. அவனது தற்போதைய வேகத்தை கருத்தில் கொண்டால் அன்று சூரிய உதயத்திற்கு முன் அவன் இலக்கை அடைந்திருப்பான். மைய மாகாணமும் அதன் பரந்த சமவெளிகளும் பேய்களின் மொத்த பகுதியில் 10ல் ஒரு பங்கை உள்ளடக்கியது. இது 24 மாகாணங்களில் மிகப்பெரியது. பேய்களின் தலைநகரம் இந்த மைய மாகாணத்தின் மைய பகுதியில் இருந்தது. ஆனால் இது பேய்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படவில்லை, மாறாக மைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. பேய் கடவுள்களுக்கு மையமாக இருப்பதை குறிக்கிறது. இந்த மோடு நகரம் ஒரு பெரிய அரச நகரமாக இருந்தது, ஆனால் பேய்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அதை கைப்பற்றி இந்த வடிவத்திற்கு மாற்றியிருந்தன. இந்த மோடு மைய நகரம் மிகவும் பெரியது, கூட்டணியில் எந்த நகரமும் இதனுடன் ஒப்பிட முடியாது. இதன் அளவு பேயோட்டி நகரத்தை விட 20 மடங்கு பெரியது. சதுர வடிவ கட்டிடக்கலை பின்பற்றப்பட்டது. இதன் மையத்தில் பேய் அரசர் அரண்மனை அமைந்திருந்தது, இது நகரத்தின் மைய கட்டிடமாக இருந்தது. முதல் தர பேய் கடவுள் தூண் பேய் அரசர் ஃபெங்க்சியூவுக்குச் சொந்தமானது. இந்த பேய் அரசர் அரண்மனையில் இருந்தது. பேய் அரசர் அரண்மனையைத் தவிர மோடு மைய நகரத்தின் 4 மூலைகளில் 4 அரண்மனைகள் இருந்தன. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது பேய் கடவுள்களுக்கு சொந்தமானவை. அவர்களின் பேய் கடவுள் தூண்கள் அவரவர் அரண்மனைகளில் இருந்தன. இந்த நகரத்தின் முக்கியத்துவம் பேய் இனத்திற்கு தெளிவாக தெரிந்தது. இந்த பயங்கரமான நகரம் லாங்ஹாவ்செனின் பார்வையில் தோன்றியபோது பகல் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த பெரிய நகரம் முழுவதும் கருமையாக இருந்ததால் விடியலின் வெளிச்சத்தை அவனால் கண்டறிய முடியவில்லை.